கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. 27/5/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 771 ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி 26/5/2024 ஒரு அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 653 ஒரு வின்னிங் நம்பரான 783 வச்சு இதில் என்னென்ன வின்னிங் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன வின்னிங் எது லாஸ்ன்றதையும் இப்போ டோட்டலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஃபஸ்ட்டு வின்னிங் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட்டே அடிக்க வேண்டியதாங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. 3 டிஜிட்டில் ராவா கொடுத்துருந்தது. நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணனா கூட இப்படி தான் கொடுத்துருந்தோம். 782 இப்படி கொடுத்துருந்தோம். அடித்தது 783 கொஞ்சம் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரே நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு நம்பர் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 743 இப்படி கொடுத்துருந்தோங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 வந்துருச்சு, இங்கே 4 வந்து போயிடுச்சு. இதுதாங்க ஒரு மிஸ்டேக். இதில் ஏசி பாஸு, இதில் ஏபி பாஸு. ஓகேங்களா, இதுதான் இந்த 783க்கு ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசியில் ஆல் போர்டில் 7 பாஸுங்க. 7 ஒரு வின்னிங்கு. நேற்று மாதிரி வின்னிங் இன்னைக்கு மெம்பர்ஷிப்பில் ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்தோம். பட் ஆனால் 782 இப்படி வந்துருச்சு. நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 783 இதுதான் நம்மளுக்கு வந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்தது. பட் ஆனால் இதுக்கு பதிலாக இங்கே 3 இறங்கிட்டாங்க. 3 இறங்கிருக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. ஏன்னா 2 கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கனால திரும்பி 2க்கு 2 தான் இறங்கும்னு நினச்சோம். பார்த்தா 2க்கு பதிலாக 3 இறங்கிருச்சு. அதாவது 7க்கு 7க்கு பவரான இதை அப்படி இறங்கிட்டான். ஓகேங்களா, இதாங்க வித்தியாசமே. ஓரளவுக்கு வின்னிங் எல்லாமே கரெக்டாக எடுத்துருந்தோங்க. இதில் ஏபிஎஸ்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில் 83க்கு நமக்கு 82 வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த ஒரு கெஸ்ஸிங் 82. இதுலேயும் 2 தாங்க வந்துருச்சு. நம்ம 2 நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக வந்த நம்பர் இதுதாங்க. அதனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்தோம். பட் ஆனால் எங்கிட்ட ஒரு இடத்துல பிசிறு தட்டிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் போட்டுக்குங்க. ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மெம்பர்ஷிப்பில் போடுங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7ன்னு இறங்கிட்டானா ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 4 தாங்க. 4க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 7 இறங்கிட்டாலே அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2. அது இல்லாத பட்சத்துக்கு 2. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9 தாங்க. அதாவது ஏ போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 4, 2, 9 இதுதான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இதில் ஏ போர்டுன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க. ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் முக்கியமான நம்பர் 4, 2, 9 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்லாம் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு 8ங்க. பி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. ஓகேங்களா, 5க்கு அடுத்தாப்புல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9, 6. அதாவது பி போர்டுக்கு 8 வச்சு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5, 9, 6 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்கில் ஒரு
முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது பி போர்டு 8 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5, 9, 6. இதாங்க சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ரொம்பலாம் இப்போ தேவையில்ல. நீட்டாக இதுலேயே நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். 3 வச்சு ஃபஸ்ட்டு நமக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு 8 தாங்க. 8க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 4க்கு அடுத்தாப்புல 0 இதாங்க. அதாவது 0. அதாவது சி போர்டு 3 வச்ச ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 8, 4, 0. இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸ்ஸிங் ஓகேங்களா. ஏ போர்டில் ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு, பி போர்டில் ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு, சி போர்டில் ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. இதை 3ஐயும் எடுத்து நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கான ஒரு வின்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு சன்மானம் உங்களை தேடி வரும் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசி ஓகேங்களா. ஏபிஏசி பிசியில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 46 ஓகேங்களா. 46க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 78. 78க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 94. இதில் டுடே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வெயிட்டிங் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். யார் யார் என்னென்ன எடுத்து ப்ளே பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 43. 43க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 ஓகேங்களா. அதாவது இது 70 இதாங்க. 46789424 43 அண்டு 70 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு வின்னிங் ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க ஓகேங்களா. இந்த 783லேருந்து வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். இந்த 783லேருந்து நமக்கு வரக்கூடிய 3 டிஜிட் பாக்ஸ் ஓகேங்களா. இந்த 3 டிஜிட் பாக்ஸில் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 436 ஓகேங்களா. 436. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 862 ஓகேங்களா. செகண்ட் ஒன் நம்பர். நம்ம 5 நம்பர் தான் கொடுப்போம். டுடே வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்க்கு வெறும் 5 நம்பர் தான் கொடுப்போம் ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 948 ஓகேங்களா. 948க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 379 ஓகேங்களா. லாஸ்ட் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 196 அவ்வளோதாங்க. எல்லாமே பாக்ஸாக கிரியேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 436 862 948 379 அண்டு 196. இதை மட்டும் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க. பாக்ஸாக போட முடியாதவங்க இதை அப்படியே எடுத்து ராவாவது எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இதில் ஒரு வின்னிங் ஒர்க் அவுட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. இது வந்து 3 டிஜிட் பாக்ஸ் வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய 27/5/2024 ஒரு 783 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெரியும் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அதாவது 783லேருந்து ஏபி சிக்கு உண்டான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தாங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னா 4ங்க. அதாவது 4 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4,
949 ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. அதாவது 496. இந்த 496ஐயே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க. இதை மட்டுமாவது நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் நாளைக்கு ஆல் போர்டு ஓரளவுக்கு ஒரு பக்கா ஒர்க் அவுட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக விளாடுங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு பார்ட்டு. இதை வச்சு தான் நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோன்றதையே நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதாவது ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுப்பீங்க, ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் எடுப்பீங்க. சி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் எடுப்பீங்க. பி போர்டில் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும், அதையும் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கான ஒரு நம்பர். ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.